அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றோரே. மகிழ்ந்து பேர் உவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அமருங்கள். Blessed are the pure in heart, they shall see God. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மத்தேயு 5:8. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒரு டெஸ்ட் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மறையுரையில் நான் சொன்ன கருத்துக்களில் எத்தனை கருத்துக்கள் உங்கள் உள்ளத்தில் ஆழ பதிந்தது? இந்த வேத வசனம் நம்பர் எல்லாம் கூட கவலைப்படாதீங்க. மத்தேயு 5:8 இதில் சொல்றாங்க, அதில் சொல்றாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கருத்தை மட்டும், இந்த கருத்து சொல்லப்பட்டது, இந்த கருத்து சொல்லப்பட்டது, இது நல்ல கருத்து, இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது எனக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போகணும் நம்ம வாழ்க்கைக்கு. சில பேர் இருக்கிறாங்க, இது அவருக்கு பொருந்தும், இது பங்குசாமியாருக்கே பொருந்தும் அப்படின்னு என்னையே கூட சுட்டி காட்டுவாங்க. அப்படி அல்ல, இது எனக்கு பொருந்தும், என் குடும்பத்துக்கு பொருந்தும். ஆகவே என் குடும்பம் ஆண்டவருக்கு ஏற்ற வழியில் நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்றுதான் மறையுரையை கவனிக்க வேண்டும். இப்ப முதல்ல அந்த நற்செய்தியினுடைய முக்கியமான வசனத்தை தான் தினம் தினம் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லுகிறேன். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், the pure in heart. யாரெல்லாம் மனத்துக்கண் மாசிலன் ஆதலாக இருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அந்த சமணசுகள் அதான பாடுனாங்க. இயேசு பிறந்தோன விண்ணிலே இறைவனுக்கு மகிமை, மண்ணிலே நல்ல மனதுள்ளோருக்கு சமாதானம். நல்ல மனசு வேணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று. அல்லது பச்சோந்தித்தனம், ஏமாற்றுத்தனம், குள்ளநரித்தனம் அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போகலாம். அது அல்ல நல்ல மனது, அது நம்மிடம் வேண்டும். அதான் அடிப்படை. அந்த நல்ல மனதை பெற நான் என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம். 3 மழை பொழிவுகள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் 3 மலை பொழிவுகள். ஒன்று மலைப்பொழிவு, the sermon on the mountain, the beatitudes என்று அழைக்கக்கூடிய எண் வகை பேறுகள். 8 பேறுகள், எண் வகை பேறுகள், beatitudes. அதை பிரிச்சோம்னா பி attitudes, எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த எண் வகை பேறுகள். கடினம், சேலஞ்ச், சவால். வாழ்வது என்பது ஒரு பெரிய சவால்.
வாழ்ந்து காட்டினால் நீங்களும் நானும் மகாத்மா, இல்லைன்னா சாதாரண ஆத்மா. மகாத்மா காந்தி மகாத்மாவாக இருந்தது, இதை வாழ்ந்து காட்டினார். அவருடைய அறையிலே பைபிள் திறந்திருந்தது. இந்த எண்வகை பேறுகளை அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போல வைத்திருந்தார், மேல்வரி சட்டமாக. ஆகவே மகாத்மா. எப்பொழுது இந்த இயேசு காட்டிய இந்த எண்வகை பேறுகளை நான் கடைபிடிக்கிறேனோ, வாழ்ந்து காட்டுகிறேனோ, அப்பொழுது நான் மிகச்சிறந்தவனாக மாற முடியும். மிகச்சிறந்தவனாக என்பதற்காக அல்ல, பேருக்காக புகழுக்காக அல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை ஃபர்ஸ்ட் டைம் தி மெய்டன் அட்டெம்ப்ட், சோதனை ஓட்டம், கன்னி ஓட்டம் சொல்லுவாங்க இல்லையா, முதல் ஓட்டம். அப்ப என்ன ஆகும், அந்த நீர்மூழ்கி கப்பல் கடல்ல போகணும். ஆழத்துக்கு போய் எவ்வளவு ஆழம் அது போக முடியுமோ போய் அங்கு எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து, பிறகு காலையில வந்து கரைக்கு வந்தோடனே அந்த கேப்டன் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாங்க, மற்றவங்க எல்லாம், ராத்திரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஒன்றும் இல்லையே, நல்ல அமைதியாக இருந்தமே. ஐயோ, காலையில ராத்திரி பூரா ஒரே புயல் அடிச்சது, கடல்ல மலைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து அடிச்சன. ஐயோ, நீங்க போனீங்களே, என்ன ஆவீங்கன்னு நினைச்சோம். ஒன்னும் ஆகலையா? இல்லை, கடலின் ஆழத்திலே அமைதியை பார்த்தோம். எந்த ஒரு தடுமாற்றமோ, டர்புலன்ஸ் சொல்லுவாங்க, அப்படி கூட இல்லை. எந்த விதமான ஆட்டம் இல்லை, எந்த விதமான அசைவும் இல்லை, அமைதியாக இருந்தது. இந்த உதாரணம் எதுக்கு தெரியுமா? இயேசுவினுடைய கட்டளைகளை, அவருடைய போதனைகளை ஆழமாக நான் கடைபிடித்தேன் என்றால், மேலே எந்த புயல், எந்த ஆட்டம் காணாத வாழ்வு நம் வாழ்வு இருக்கும். கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் விசுவாசம் ஆழமாக இல்லை. ஆகவே இந்த மலை பொழிவு என்பது நமக்கு இந்த தத்துவங்களை தருகின்றன. எப்படி இருக்க வேண்டும்? அந்த முதல் தத்துவத்தை மட்டும் பாருங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அப்படின்னா, நான் காசு பணம் சேர்க்க கூடாதா? நான் பணக்காரன் ஆகக்கூடாதா? வீடு வாசல் கட்டக்கூடாதா? அது அல்ல. தாமரை இலை மேல தண்ணீர் நிற்பதை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சொட்டு கூட நிக்காது. தண்ணியில தான் இருக்குது, ஆனா ஒரு சொட்டு கூட இருக்காது, எல்லாம் கீழே வடிஞ்சிரும். அப்படி இருக்க வேண்டுமா? காசு இருக்கணும், காசு மீது பற்று அல்ல. சில வீடுகளில் மனைவிமார்கள்லாம் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. வீட்டுக்காரர் கொஞ்சம் அதிகமாக குடிச்சாருன்னா எந்த பாட்டிலையும் வைக்க விட மாட்டாங்க. விஸ்கி பாட்டிலோ அல்லது பிராண்டி பாட்டிலோ எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அது இருந்தால் தான் அவர் குடிக்கிறாருன்னு. தப்பு. அது இருக்கணும், அவர் குடிக்கக்கூடாது. அதுதான் ஒரு தன்மையை தவிர இதெல்லாம் தூக்கி போட்டுட்டா அவர் குடிக்க மாட்டாரு இல்லை. இவைகளின் மத்தியிலே நான் பேராண்மையுடன் வாழ வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த எண்வகை பேறுகளை நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேனா? அதுக்கு பாருங்க, பேரு கூட இல்ல. அந்த மலைப்பொழிவு, the mountain of beatitudes ன்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு இன்றைக்கு வரைக்கும் பேர் வைக்கல. திருவிக்காதான் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. இரண்டாவது தாபோர் மலை, நமக்கு நல்லா தெரியும். தாபோர் மலையில் இயேசு மறுரூபமானார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. அந்த எலியாஸ் தீர்க்கதரிசியை விட, மோயிசனை விட பெரியவர் அங்கே இருக்கிறார். சட்டங்களின் நிறைவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவுமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாபோர் மலையில் தன்னை வெளிப்படுத்தினார். என்ன ஒரு அற்புதமான இறை காட்சி, தியோஃபனி. மூன்றாவது கல்வாரி மலை. 3 ஆண்டு போதனையின் சாதனை 3 மணி நேரத்தில் என்ன எல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு காட்டுறார். நண்பனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும், உயிர் கொடுத்தார். உனக்கு துன்பம் கொடுப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாசமா போ, மண்ணா போ, உனக்கு நல்ல சாவே வராது அப்படிலாம் திட்டுறமே, அப்படி திட்டக்கூடாது. நல்லாயிரு அப்படின்னு வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்து உனக்கு திருப்பியே வரும், உனக்கு தான் ஆசீர்வாதம் வரும். இயேசு தன்னையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும். அப்போஸ்தலர்களுக்கு அவங்க இயேசு கூட வாழ்ந்திருந்தா கூட இன்னும் அவங்க திருத்தப்படவில்லை. இயேசுவை எல்லாம் கிண்டல் பண்றாங்க. சமாரியா நாட்டுல உள்ள நுழைய கூடாது போ அப்படின்னு துரத்திடுறாங்க. அப்போஸ்தலர்களுக்கு ஒரே கோபம், ஒரே கோபம். ஆண்டவரே, வானத்திலிருந்து தீயை விழுந்து அவங்க எல்லாம் சாகடிங்க.
இயேசு சொன்னாரா? இந்த உசுப்பேத்துறவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. பேசாம இருந்தா கூட இருப்பாங்க. உசுப்பேத்துவாங்க. பத்தியா உன்னை இப்படி சொல்லிட்டான், பத்தியா விட்டாத்த அவனை விட்டு, அப்புறம் தான் அவன் கோவத்தில் சண்டை போடுவான், எல்லாம் செய்வான். இல்லை, இயேசு என்ன பாடம் பாருங்கள், எல்லாத்துக்கும் பாடம். இல்லை, ராயப்பா உன் வாளை உரையில் போடு. அந்த நேரத்தில் கூட இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே தவிர, கோபம் வந்துச்சா கத்தி எடுத்துனா வெட்டன் பாரு, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அதெல்லாம் கிடையாது. இயேசுனுடைய பாணியே தனிப்பாணி. 3 ஆண்டு போதனை, 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கும் பொழுது சாதனை. For true happiness, the 10 commandments are the foundations, the 8 beatitudes are the recite. 10 கட்டளைகள் என்பது உண்மையான மகிழ்ச்சிக்கான அடித்தளமாயிருக்கிறது. 10 கட்டளைகள். எண்வகை பேறுகள் அதன் அடிச்சுவடாயிருக்கிறது. அடிப்படையிலே இந்த 10 கட்டளைகள் எல்லாருக்கும் பொதுவானது. எல்கேஜி யூகேஜி படிக்காம, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காம 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க முடியுமா? அடுத்து +2 படிக்க முடியுமா? சாதாரணதைகளை படித்த பிறகுதான் மேலே கட்டடம் கட்ட முடியும். ஆகவே முதலில் 10 கட்டளை என்பது சாதாரணமாக எல்லாருக்கும் பொதுவானது. நீ யாரா இருந்தாலும் சரி, இந்துவோ கிறிஸ்துவோ முகமதினோ அல்லது யாராக இருந்தாலும் சரி, ஏன் கடவுள் பக்தி இல்லைன்னா கூட உனக்கு அது தேவை. கொலை செய்யக்கூடாது என்பது எல்லாருக்கும் பொருந்தும். அது கடவுளை வணங்குறவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தமா? எல்லாருக்கும் பொருந்தும். செஞ்சினா ஜெயிலுக்கு போகணும், தண்டனை எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி இந்த அடிப்படை கட்டளைகள் மேல் கட்டப்பட்டது இந்த ரெசிப் என்று சொல்லக்கூடிய எண்வகை பேறுகள். இதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்றால் அடிப்படையிலே ஆதாரமாக நீ 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். வெள்ளை உடையும் மலைப்பொழிவும் என் உள்ளம் கள்ளமகற்றும் கலை, அமைதி மலை மீது இருந்தே அறமழை பொழிந்தாய், அன்பாராய் அருட்கடலாய் அது பெருகலாச்சே. திருவிக்கா என்ன மலையா? அமைதி மலை. வேற யாரும் பேர் வைக்கல. திருவி கல்யாண சுந்தரனார் ஒரு இந்து அறிஞர் இயேசுவிதை படிச்சு அதுக்கு அமைதி மலைன்னு பேர் வச்சார். நம்ம பைபிள் ஸ்காலர்கள் எல்லாம் அதுக்கு பேரே வைக்கல. Sermon on the Beatitudes, மவுண்டன் ஆஃப் பெயாட்டிடியூட்ஸ், எண்வகை பேறுகளை பொழிந்த மலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பல சமயத்தில் இப்படி இருந்துடும். நான் நெல்லித்தோப்பில் இருக்கும்போது கோயிலுக்கு எத்தாப்புல ஒரு தெரு அப்படியே போகும். அந்த தெருக்கு பேரே கிடையாது. நான் தான் அந்த கர்தினாலுடைய ஜூபிலி சமயத்தில் அவருடைய 60வது குரு பட்டம் ஜூபிலியை கொண்டாடினோம். அப்ப அந்த தெருவுக்கு பேர் வச்சோம், கர்தினால் லூர்து சாமி தெரு. என் பேர் இல்லாமே இருந்துச்சு இத்தனை நாள் வரைக்கும். இந்த திருவிக்கா கல்யாண சுந்தரனார் அந்த மலைக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க, அமைதி மலை மீது இருந்து நீ அறமழை பொழியினாள். அறமழை என்னென்ன அறங்களை பொழிந்தாய். அறம் என்றால் என்ன? எல்லா நன்மைகளினுடைய சுரூபம் தான் அறம். எதெல்லாம் நல்லதோ, நல்லது பொங்கி ஒரு பானையில இருக்கிறது போல இருந்துச்சுன்னா அதுக்கு அறம்னு சொல்லும். இதே வார்த்தையை தான் வியாகுல மாதாவுக்கு அங்க எழுதி வச்சிருக்கிறேன். 33 வயது இளமகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். ஐயோ, என் மகனை இது போல கப்பம் கொடுக்க வேண்டிய நிலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், வியாகுலத்தாய் இந்த உலகத்துக்காக கப்பம் கட்டி அழுதது அறம். அறமழை பொழிந்தாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே. கொஞ்சம் கொஞ்சமா போய் இந்த உலகத்தையே வளைத்து கொண்டதாக. காவிரி ஆறு கொடகு மலையில ஆடு தாண்ட இடத்துல துவக்குதுன்னு நாங்க படிச்சோம். படிக்கும்போது அது ஒரு போன வருஷத்துல அதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த பக்கம் போயிருந்தப்ப போய் பார்த்தா இப்ப பெருசு பெருசா கட்டடம் எல்லாம் கட்டி அழகா அது வச்சு அது ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணி செருப்பெல்லாம் போட்டு போக கூடாதுன்னு சொல்லி பெரிய பந்தாவாய் போச்சு. எங்க தான் காவிரி ஆறு தொடங்குன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. அதில் தண்ணி அப்படியே பொங்கி பொங்கி வருது, அப்படியே போகுது. காவிரி ஆறு சின்ன ஒரு ஆரம்பம். ஆனா அது பாருங்க எவ்வளவு பெருசா போகுது, போக போக போக. அப்படித்தான் இயேசுனுடைய போதனை. அறமழை பொழிந்தாய், அன்பாராய் அருட்கடலாய் அது பெருகலாச்சே. Do
all the good you can, in all the ways you can, in all the places you can, at all the time you can, to all the people you can, as long as ever you can. உன்னால் முடிந்த அனைத்து நன்மைகளையும் செய், அனைத்து வழிகளிலும் அவைகளை செய், எல்லா இடங்களிலும் அதனை செய், எல்லா நேரங்களிலும் செய், அனைத்து மக்களுக்கும் செய், எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் செய். அதே போல அடுத்து, you will never be sorry for doing your level best, for your faith in humanity, for being kind to poor, for asking pardon when error, for being generous with an enemy, for sympathizing with the oppressed. நீ ஒருபோதும் வருத்தப்படாதே, நீ முடிந்த அளவு செய்ததற்காக, உன்னுடைய நம்பிக்கைக்கும் மனிதாபிமானத்திற்கும் ஏழைகளின் பால் இறக்கப்பட்டதற்காகவும், தவறுக்காக மன்னிப்பு கோரும் போதும் ஒரு பகையாளியிடம் பெருந்தன்மையாய் இருந்ததற்காகவும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டியதற்காகவும் ஒருபோதும் வருத்தப்படாதே. இவைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதமாக வரும். சரித்திரம் படிக்காத சாதாரண மனிதர்கள் சரித்திரம் படைத்தனர். அப்போஸ்தலர்கள் சரித்திரம் படிக்கல, காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கல, எந்த டாக்டர் பட்டமும் அவங்களுக்கு கொடுக்கல. சரித்திரம் படிக்காத சாதாரண மனிதர்கள் சரித்திரம் படைத்தனர். ஏன்? இயேசுவின் பின்னால் அவர் குரு, மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ், மாஜிஸ்டர் மாஜிஸ்டோரும். ஆகவே அவரிடம் பயின்ற மாணவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். குரு சிஷ்யா படிப்பு எப்படி இருக்கும்? அவரோடு சேர்ந்து படிக்க வேண்டும். வாத்தியாரும் பிள்ளைங்களும் எப்படி இருக்கும்? வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார். The teacher teaches, a guru lives. வாழ்ந்து காட்டுகிறார். இயேசு வாழ்ந்து காட்டியது போல ஒரு குரு வாழ்ந்து காட்டி அவருடைய வாழ்க்கை பாடங்களை படித்தல் வேண்டும். மாதா கோவிலில் மணியடித்துக் கொண்டிருந்த வால்ட் டிஸ்னி 35 முறை சினிமா துறையில் ஆஸ்கார் விருது பெற்றார். பள்ளிக்கூட பியூன் ஜேம்ஸ் கால்ஃபீல்ட் அமெரிக்காவின் 20வது ஜனாதிபதியானார். பள்ளிக்கூட பியூன். சைக்கிள் ரிப்பேர் கடை வைத்திருந்த ரைட் சகோதரர்கள் வானில் பறக்கும் விமானத்தை கண்டுபிடித்தனர். I shall change their mourning into gladness. எரேமியா 31:13. அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். ஆகவே, O most holy Virgin Mary, blessed art thou who has practiced all the beatitudes. Help us to practice them and be blessed, happy for all eternity. மிகவும் பரிசுத்த கன்னிமரியே, அனைத்து பேறுகளையும் கடைபிடித்து நடப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்களும் அவைகளை கடைபிடித்து நாங்கள் நித்திய காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க உதவியருளும். ஆக இந்த மலை மீது இருந்து அவர் பொழிந்த இந்த மலை பொழிவு என்று நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டு அதற்குரிய விளக்கத்தை பெற்றோம். இந்த விளக்கத்தை எவ்வளவு தூரம் நம் உள்ளே கிரகிக்க முடியும்? இது உங்கள் உள்ளத்தில், இதயத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும்? செயல்படுகிறது. வெறுமனே காதில் கேட்ட ஒலியாகவோ, வெறுமனே ஏதோ ஒன்று 10ஓடு 1 என்றாகவோ இல்லாமல், இன்று எனக்கு ஆண்டவர் இயேசு தந்த இந்த மலைப்பொழிவு என் வாழ்வில் ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு தாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.